சுதேவனுடைய வார்த்தைகளை கேட்ட ரிதுபர்ணன் பாஹுகனிடம், குதிரைகளை பழகுவதிலும் அவற்றை வழிநடத்துவதிலும் நீ நிபுணனாக இருக்கிறாய் பாஹுகா. உனக்கு விருப்பமானால் நான் தமயந்தியின் சுயம்பரத்திற்கு ஒரே நாளில் செல்ல விரும்புகிறேன். 1 day டைம், சரியா? நான் செல்ல விரும்புகிறேன். பாஹுகனுக்கு எப்படி இருக்கும் இதை கேட்டோன்னே? இந்த இன்விடேஷன் ஒரே ஒரு காப்பி, அதுவும் அயோத்திக்கு மட்டும்தான் போயிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. தமயந்திக்கும் சுதேவனுக்கும் தமயந்தியோட அம்மாக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனா நளனை பொறுத்த வரைக்கும் எப்படி? பிராமணன் சொல்லியிருக்கானா, நாடு நாடா பிராமணர்கள் போய் சொல்லுவா இந்த விஷயத்த, இல்லையா? சுயம்பரம் நடக்க போறதுன்னு. நளனுக்கு, பாஹுகனுக்கு தன்னுடைய இதயமே வெடித்து விட்டது போல ஒரு துயரத்தில் ஆழ்ந்தான். தனக்குள்ளேயே பேசிக்கிறான், துன்பத்தால் குருடாகி போகிவிட்டாளா இந்த தமயந்தி? இப்படி செய்கிறாளே, துன்பத்தினால் குருடாகி போனதால் இப்படி செய்கிறாளா? அல்லது ஒருவேளை என் பொருட்டு இப்படி ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாளா? என்ன நடக்கிறது இங்க? ஆனா பயம் ஜாஸ்தியாருது நளனுக்கு. ஐயோ, புத்தியற்று போன என்னுடைய பாவத்தால் ஏமாற்றப்பட்ட தமயந்தி இப்படி ஒரு கொடூரமான செயலை செய்ய விழைகிறாளே. இந்த உலகத்தில் பெண்களினுடைய இயல்பு நிலையற்றதாகவே இருக்கிறதே. என்னுடைய குற்றமும் பெரியதுதான். ஒருவேளை என்னுடைய பிரிவினால் ஏற்பட்ட துயரத்தால் என்னை வெறுத்து இப்படி செய்கிறாளோ? ஆனால் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு செயலை செய்யக்கூடியவள் அவள் அல்லவே. அவ இப்படி செய்ய மாட்டாளே, அவளை பத்தி தான் எனக்கு தெரியுமே. அதுவும் என் மூலமாக 2 குழந்தைகள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இப்படி ஒரு செயலை செய்யவே மாட்டாள் அவள். சரி, இது உண்மையா பொய்யா என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் எங்கே சென்று விதர்பம் சென்று உறுதி செய்த பிறகு இதை அறிந்து கொள்கிறேன். எனவே ஒரே நாளில் விதர்பம் செல்வது என்ற மன்னர் ரிதுபர்ணனினுடைய காரியத்தையும் என் மனைவியை காண்பது என்ற என்னுடைய பர்சனல் காரியத்தையும் சேர்த்து நான் சாதிப்பேன் என்று முடிவு செய்தான் பாஹுகன். ரிதுபர்ணனிடம் இதுவரைக்கும் மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கான், சரியா? இப்போ ரிதுபர்ணன் கிட்ட நேரா பேசுறான். ரிதுபர்ணனிடம் கரங்களை கூப்பி, ஹே ஏகாதிபதி, நான் உமக்கு அர்ப்பணித்திருக்கிறேன். விதர்ப நகரத்திற்கு ஒரே நாளில் செல்வேன் என்று சொல்கிறான் பாஹுகன். குதிரை கொட்டில்களுக்கு சென்றான். குதிரைகளை பரிசோதித்தான். தீவிர ஆராய்ச்சி செய்து கவனமான யோசனைகள் செய்த பின்னர் சதை பற்றில்லாமல் மெலிந்தும் வலிமையுடையதுமான நீண்ட பயணத்திற்கு தகுதியான உயர்ந்த இனத்தை சேர்ந்த காற்றை போன்று வேகமாக செல்லக்கூடிய குதிரைகளை தேர்ந்தெடுத்தான். இவன் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்த குதிரைகளை கண்ட ரிதுபர்ணன் பாஹுகன் மீது சிறிது கோபம் கொண்டான். பாஹுகா, நீ செய்ய விரும்பும் இந்த காரியம் என்ன? என்னை கேலி செய்கிறாயா? ஒல்லியா நோஞ்சானா குதிரையை கொண்டு வந்திருக்கான் இல்லையா? என்னை கேலி செய்கிறாயா? பலத்திலும் மூச்சிலும் பலவீனமாக இருக்கும் இந்த குதிரைகள் எப்படி நம்மை சுமந்து செல்லும்? இவற்றின் உதவியை கொண்டு இந்த நெடும் பாதையில் நான் எப்படி செல்ல முடியும்? பாதியில விட்டுடுத்துன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவ? இல்லையா? பாஹுகன் சொல்ற, மன்னா, இந்த குதிரைகள் ஒவ்வொன்றும் தனது நெற்றியில் ஒரு சுழியும், நெற்றி பொட்டில் 2ம், இருபக்க உடலில் 4ம், மார்பில் 1ம், முதுகில் 1ம் என்று சுழிகளை கொண்டிருக்கின்றன. அஸ்வசாஸ்திரம் தெரியும் இல்லையா? இந்த புறவிகளால் விதர்ப நாட்டிற்கு நிச்சயமாக ஒரே நாளில் செல்ல முடியும். மன்னா, நீங்கள் வேண்டுமானால் மற்றவைகளை தேர்ந்தெடுக்க விரும்பினால் நீங்கள் எந்த குதிரையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீங்களே குறித்து காட்டுங்கள். அந்த புறவிகளை நான் விரட்டி ஓட்டுகிறேன்.
ஒன்று இந்த குதிரை என்னோட சாய்ஸு, இல்லை உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணுற குதிரையை நான் ஓட்டுறேன். ரித்துபர்ணன் புரிஞ்சுடுத்து, ரித்துபர்ணனுக்கு தன்னோட மிஸ்டேக் புரிஞ்சுடுத்து. பாஹுகா, நீ குதிரைகள் பற்றிய அறிவியலை அறிந்தவன், அதில் நிபுணனாக இருப்பவன் நீ. எதை தகுதியுடைய குதிரைகள் என்று நீ நினைக்கிறாயோ அதையே விரட்டி ஓட்டு. அந்த 4 அற்புதமான உயர் ஜாதி குதிரைகளை தேரில் பூட்டினான் பாஹுகன். நேரம் கடத்தாமல் ரித்துபர்ணனும் ஏறினான். இவன் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த குதிரைகள் முழங்கால் மடித்து பூமியில் விழுந்தன. உடனே பாஹுகன் அவற்றை தேற்றி எழுப்பி அவற்றை இன்னும் கொஞ்சம் இது பண்ணி என்கரேஜ் பண்ணி அதுக்கு எப்படி தடவி கொடுக்கணும் என்ன பண்ணணும் எல்லாம் இது பண்ணி தேரோட்டியான வார்ஷ்ணேயரையும் தேரில் அமர்த்தினான். பாஹுகன் என்ற நலனால் தூண்டப்பட்ட குதிரைகள் அந்த வாகனத்தில் இருப்பவர்களினுடைய ஆச்சரியத்திற்கு வானில் எழுந்து விரைந்தன. இவன் எப்படி குதிரையை ஓட்டுறான், எப்படி கடிவாளத்தை பிடிச்சுட்டு இருக்கான், எப்படி குதிரையை ஓட்டுறான், குதிரை எப்படி இவன் சொல்றதுக்கெல்லாம் ஓடுறது, இதெல்லாத்தையும் பக்கத்துலயே உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருக்கான் வார்ஷ்ணேயன். வார்ஷ்ணேயன் யாரு? ப்ரீவியஸ்லி நளனோட தேரோட்டி இல்லையா? தன்னுடைய மன்னரை பற்றி தனக்கு தெரியாதா? மனதிற்குள் வார்ஷ்ணேயன் நினைத்துக் கொள்கிறான், இவன் யாரு? இவன் இந்த பாஹுகன் தேவேந்திரனுடைய தேரோட்டியாக இருக்கும் மாதிலியா, அல்லது அஸ்வவித்யாவை நன்கு அறிந்த முனிவரான ஷாலிஹோத்ரரா? யார் ஷாலிஹோத்ர முனிவர் என்பவர் அஸ்வவித்யாவில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட் அவர். அல்லது எதிரிகளின் நகரத்தை அழிக்கும் என்னுடைய மன்னன் நளன்தான் இங்கு வந்திருக்கிறாரா? ஒருவேளை நளன் அறிந்த அறிவியலை இந்த பாஹுகனும் அறிந்திருப்பானோ? பார்த்தா நளன் மாதிரி தெரியலையே, பண்றதெல்லாம் நளன் மாதிரி இருக்கு, ஆனா பார்த்தா நளன் மாதிரி இல்லையே. நளனுக்கு நிகரான அறிவை இவர் பெற்று இருக்கிறானே இந்த பாஹுகன். மேலும் பாஹுகனுக்கும் நளனுக்கும் ஒரே வயதுதான் இருக்கும் போல இருக்கு. நளனினுடைய அளவிற்கு இவனுக்கு பராக்கிரமம் இல்லாவிட்டாலும் நளனுக்கு இணையான அறிவு கொண்டவனாக இவன் இருக்கிறான். துரதிர்ஷ்ட காலத்தில், இதெல்லாம் வார்ஷ்ணேயர் தன் மனசுக்குள்ள பேசுகிறார், துரதிர்ஷ்ட காலத்தில் சிறப்பு மிக்க மனிதர்கள் கூட மாற்று உருவில் உலவுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். வயதில் நளன் போல இருக்கிறான், இருப்பினும் தோற்றத்தில் வித்தியாசம் இருக்கிறது. இவனும் அனைத்து சாதனைகளுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறான். ஆகையால் இவன்தான் நளன் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு மனசுல வார்ஷ்ணேயருக்கு சந்தேகம் வருது. பிருஹதஸ்வரிஷி சொல்றார், வார்ஷ்ணேயன் இப்படி ஒரு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். பாஹுகனின் திறமையை கண்டு பெரும் மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருந்தான். பாஹுகனின் திறமையும் தீவிரமும் கடிவாளத்தை பிடிக்கும் முறையும் இதை நினைத்து இதை கண்டு மன்னன் ரித்துபர்ணன் பெரும் மகிழ்ச்சியை அடைந்தான். என்ன வேகமா ஓடுறது தேரு இல்லையா? போயிடுவான் போல இருக்கு ஒரே நாள்ல, இன்னைக்குள்ள விதர்ப்பம் சென்று அடைந்து விடுவோம் போல இருக்கிறது. வானத்தில் பறந்து செல்லும் பறவையை போல் நளன் ஆறுகளையும் மலைகளையும் கானகங்களையும் தடாகங்களையும் கடந்து விரைந்து சென்றான். செல்லும் பொழுது என்ன ஆச்சு? ரித்துபர்ணனினுடைய மேலாடையானது தரையில் விழுந்தது. உடனே மன்னர் ரித்துபர்ணன் பாஹுகனிடம், நான் அதை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். பாஹுகா, என்னுடைய மேலாடை கீழே விழுந்து விட்டது, நான் அதை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். பாஹுகா, வண்டியை நிறுத்து, வார்ஷ்ணேயன் சென்று அதை எடுத்து வரட்டும் அப்படிங்கிறார் ரித்துபர்ணன். இவ்வளவுதான் பேசியிருக்கார், சரியா? அது விழுந்தது, அவர் இவ்வளவு பேசினார், அவ்வளவுதான் நடந்தது. பாஹுகன் இதுக்கு ரிப்ளை பண்றான், அரசே, அது வெகு தூரத்தில் விழுந்து விட்டது, நாம் 1 யோஜனை தூரம் வந்து விட்டோம், 8 மைல் வந்தாச்சு. அது விழுந்து நீங்க இதை சொல்றதுக்குள்ள நம்ம 8 மைல் வந்தாச்சு. 8 மைல்னா என்ன? 12.8 கிலோமீட்டர்ஸ். நம்மால் அதை மீட்க முடியாது.
நிறுத்தலாம் முடியாது, எடுக்கலாம் முடியாது, உழுந்ததுன்னா உழுந்ததுதான் அப்படிங்கிறத ரொம்ப அடக்கத்தோட பணிவோட சொல்றார். இப்படி தன்னோட ஒரு விஷயத்த அப்படி எப்படி ஒரு சட்டிலாக அப்படி போட்டு காட்டியிருக்காருல்ல பாகுகன் இல்ல. உடனே ராஜா ரிதுபர்ணன் என்ன பண்றார், அந்த கானகத்தில் அவ சென்று கொண்டிருந்த கானகத்தில் கனிகள் நிறைந்திருந்த தான்றி மரம் என்ற மரத்தை அவர் கண்டார். தான்றி மரம்னு ஒரு மரம் இருக்கு. சமஸ்கிருதத்தில் அதுக்கு பேரு பிபீதக விருட்சம். பிபீதகம் ஃபர்ஸ்ட் பா வந்து குட்டி பா, ரெண்டாவது பா வந்து பெரிய பா. பிபீதகம் அப்படிங்கிற எப்படி சொல்றாரு இங்க வைஷம்பாயனர்னா, பலவந்தம் பிபீதகம், நிறைய பழங்கள் நிறைந்த பிபீதக விருட்சம். இது வந்து இந்த பிபீதகா பிபீதகி அப்படிங்கிறது இந்த திரிபலா சூர்ணம் இருக்குல்ல, அந்த 3 விஷயத்துல ஒன்று வந்து இந்த பிபீதகி. சரியா? ஸோ என்ன சொல்றார் ரிதுபர்ணன், பாகுகா சங்கியா சாஸ்திரத்தில் எண்ணிக்கை அறிவியலில் என்னுடைய உயர்ந்த திறமையை பார் பாகுகா. எல்லா மனிதர்களும் அனைத்தையும் அறிந்து விடுவதில்லை. அனைத்து அறிவியலிலும் நிபுணத்துவம் வாய்ந்த எவர் ஒருவரும் இல்லை. பாகுகா, இந்த மரத்தில், பெரிய விருட்சம் அது, இந்த மரத்தில் எத்தனை இலைகளும் பழங்களும் இருக்கின்றன என்று நான் இப்பொழுது சொல்லட்டுமா? மரத்தின் கீழே விழுந்திருக்கும் இலைகளையும் பழங்களையும் சேர்த்து எண்ணினால் மரத்தின் மேல் இருக்கும் இலைகளையும் பழங்களையும் விட 100 அதிகமாக உள்ளது. அதை தவிர ஒரு இலையும் ஒரு பழமும் உள்ளது. ஆக மொத்தம் மரத்தில் இருக்கும் இலைகளையும் பழங்களையும் விட கீழே விழுந்திருக்கும் இலைகளும் பழங்களும் 102 அதிகமாக உள்ளது. எண்ணிக்கையில் மரத்தில் இருக்கிறது பிளஸ் 102 இருக்கு அப்படிங்கிறார். மரத்தின் 2 கிளைகள், 2 பெரிய கிளை இருக்கு அந்த மரத்துல. மரத்தின் 2 கிளைகளையும் சேர்த்து மொத்தமாக மரத்தில் இருப்பவை 5 கோடி இலைகள் இருக்கின்றன. 2095 பழங்கள் இருக்கின்றன. 2095 fruits and 5 crore leaves. வேண்டுமானால் எண்ணிப்பார். இது ரிதுபர்ணன் சொல்றார். நளன் தேரை நிறுத்தினான். திரும்பி பார்க்கறான் மன்னர்கிட்ட. பாகுகன் சொல்றான், எனது அறிவுக்கு எட்டாத ஒரு காரியத்தை சொல்லி உங்களை நீங்களே புகழ்ந்து கொள்கிறீர்களே. தான்றி மரத்தை வெட்டி நான் அதை உறுதி செய்வேன். நளனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது புதுசா ஒன்று கத்துக்கணும்னாலோ ஏதேனும் ஒரு சாதனையை செய்வது என்றாலோ நளனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இதை செய் அப்படின்னு சொன்னாக்க உடனே செய்யறதுக்கு ஆயத்தமாகி விடுவான். அதனால வந்து சொல்றான், அந்த தான்றி மரத்தை இப்பொழுது நான் வெட்டி நீங்க சொன்ன எண்ணிக்கையை 5 கோடி இலை 2095 பழமா, அதை நான் இப்பொழுது உறுதி செய்கிறேன். அதுவரை வார்ஷ்ணேயன் குதிரையோட கடிவாளத்தை பிடித்து கொண்டு இங்கே உட்காரட்டும், சிறிது நேரம் பிடித்து கொண்டு இருக்கட்டும். உடனே ரிதுபர்ணன், வேணா எண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார்ல ரிதுபர்ணன். இப்போ என்ன சொல்றார் தெரியுமா? பாகுகா, விரயமாக்குவதற்கு நம்மிடம் நேரம் இல்லை. ஏற்கனவே ஷார்ட் டைம். சரியா? நீயே ஒரே தேரோட்டி, உனக்கு இணையானவன் இந்த உலகத்தில் இன்னொரு தேரோட்டி கிடையாது. சூரிய உதயத்திற்குள் விதர்ப்பம் செல்ல வேண்டும், அது உன் கையில் தான் உள்ளது. நான் சூரியோதயத்தை விதர்ப்பத்திற்கு சென்று காண்பேன் என்பதை நீ உறுதி செய்தால் நான் உனக்கு எதை வேணாலும் கொடுப்பேன். பாகுகன் சொல்றான், நான் உமது வார்த்தைகளை ஏற்கிறேன். மரத்தை வெட்டி எண்ணி முடித்துவிட்டு விதர்ப்பத்திற்கு முன்னேறுவோம் அப்படிங்கிறா. விடுறதில்ல. ஒரு சேலஞ்ச் சொன்னா விடுறதில்ல. எவ்வளோ வேணா அர்ஜென்ட்டா இருக்கட்டும், இருந்து எண்ணிட்டு தான் போவேன். சரியா? ஏன்னா இது ஒரு வண்டரா இருக்கு நளனுக்கு. ரிதுபர்ணன், சரி எண்ணிப்பார். சங்கியா சாஸ்திர அறிவியல் எனது உறுதியை, சங்கியா சாஸ்திர அறிவில் என்னுடைய உறுதியை ஏற்று நீ திருப்தி அடைவாய். எண்ணிப்பார்.
அப்படிங்கிற. எண்ணிக்கைகள், அதாவது எண்ணிக்கைகள் மன்னர் சொன்னது போலவே இருந்தது. எத்தனை இருந்தது? மரத்தை வெட்டினா, இலையை எண்ணினா, பழத்தை எண்ணினா 5 கோடி இலை, 2095 பழம். ஆச்சரியம் அடைந்தான் பாகுகன். பாகுகன் சொல்றான், எதை கொண்டு இதை உறுதி செய்தீர்களோ அந்த வித்யாவை நான் அடைய விரும்புகிறேன், எனக்கு இப்ப சொல்லித்தாங்கோ. ரிதுபர்ணன் சொல்றான், எண்ணிக்கையில் உள்ள நிபுணத்துவத்தை போல நான் பகடையிலும் நிபுணன் என்பதை அறிந்து கொள் பாகுகா. பாகுகன் சொல்றான், ஹே ராஜா, இந்த அறிவை எனக்கு கொடுங்கள். இதற்கு பதிலுக்கு நான் உங்களுக்கு அஸ்வ வித்யாவை கொடுக்கிறேன். எனக்கு அஸ்வ வித்யா தெரியும், உங்களுக்கு இந்த கணித வித்யாவும் தியூத வித்யாவும் தெரியும், நம்ம மாத்திக்கலாம் அப்படிங்கிறான். ரிதுபர்ணன் உடனே அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு ரிதுபர்ணன் நளனுக்கு எண்ணிக்கையினுடைய அறிவியலாகிய கணித வித்யா அதையும் பகடை அறிவியலாகிய தியூத வித்யா என்பதையும் கொடுக்கிறான். ஹே பாகுகா, கொடுத்து விட்டு ரிதுபர்ணன் சொல்றான், ஹே பாகுகா, அஸ்வசாஸ்திரத்தை அஸ்வ வித்யாவை எனக்கு கொடுப்பதாக நீ சொன்னது குறித்து உறுதியோடு இரு. இப்போ உட்காந்து கேட்டா டைம் ஆயிடும், நான் அப்புறம் கேட்டுக்கிறேன், வண்டி எடு இல்லையா? சோ இப்பொழுது ரிதுபர்ணன் என்ன கொடுத்திருக்கான்? கணித வித்யா ஆர் சாங்கிய சாஸ்திரத்தினுடைய ரகசியத்தையும் தியூத வித்யாவும் நளன் உள்வாங்கி விட்டான். இது சும்மா சொல்லி அப்படியே டிஸ்கஷன் பண்ணி அப்படியே கேட்கறது இல்லை. பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3, பாயிண்ட் நம்பர் 4, பாயிண்ட் நம்பர் 5, அவ்வளவுதான். அப்படி இல்லை, இதற்கு உரிய சடங்குகள் இருக்கின்றன. அதை எல்லாத்தையும் முறைப்படி செய்து வித்யாவை பெற வேண்டும். எல்லாத்தையும் செஞ்சு அந்த சடங்குகளை ஒழுங்கா ஃபாலோ பண்ணி நளன் இந்த அறிவை பெறுகிறான். தியூத ரகசியத்தை நளன் அடைந்ததும் அவனுடைய உடலில் அந்த சாஸ்திரம், அந்த வித்யாவினால் அவனுடைய உடலில் இருந்த கலி கார்கோட்டகனுடைய கடும் விஷத்தை கக்கிக் கொண்டு வெளியேறினான். கலியால் தான் அந்த கீழான உடலை பெற்றிருந்தாலும், கலியால தானே இத்தனை கஷ்டமும் பெற்றான் நளன். கலியால் அந்த கீழான உடலை பெற்றிருந்தாலும் பெற வேண்டியது ஆனாலும் வெளியேறிய வெளியேறியவுடன் நளன் கலியை காண்கிறான். நளன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கலி. வார்ஷ்ணேயனுக்கோ அல்லது ரிதுபர்ணனுக்கோ தெரிய மாட்டான். கலி வெளியேறுவது நளன் கண்ணுக்கு தெரிந்த உடனே நளன் கலியை சபிக்க எண்ணுகிறான். ஏற்கனவே வலியில அவஸ்தப்பட்டு இருக்கான் கலி இல்லையா? வெளியேறியவுடன் நடுங்கிக் கொண்டே நளனை பார்த்து கூப்பிய கரங்களுடன் கலி சொல்றான், மன்னா நளா, கோபப்படாதீர்கள், உமக்கு நான் புகழையே தருவேன். தமயந்தி ஏற்கனவே என்னை சபித்து விட்டாள். நீங்கள் விட்டுட்டு போனேல்ல, உங்களை பார்க்க முடியாம எழுந்து அழுதா இல்ல, எங்கேயோ நீங்க போயிட்டேன்னு பயந்து எழுந்து அழுதா இல்ல. அப்ப அழுத போது அவ சொன்னால, நாங்கள் எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறோமோ அதை விட இதற்கு காரணம் யாரோ அவன் அதிகமான துன்பத்தை அந்த பிராணி அனுபவிக்கட்டும் என்று. அந்த சாபத்தினால்தான் உங்களிடம் அந்த கார்கோட்டகனுடைய விஷம் உங்கள் மூலமாக எனக்கு வந்தடைந்து அதனால் நான் பீடிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் என்னை சபிக்காமல், உங்களிடம் அபயம் கேட்கிறேன், நீங்கள் என்னை சபிக்காமல் இருந்தால் உங்களுடைய இந்த கதையை, உங்களுக்கு புகழை தருகிறேன். என்ன புகழ்னா, உங்களுடைய இந்த கதையை கவனத்துடன் யார் ஒருவர் மனிதர்களுக்கு உரைக்கிறாரோ, யார் ஒருவர் உங்களுடைய இந்த கதையை மனிதர்கள் மத்தியில் சொல்லிக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு என்னை குறித்தான பயமானது நிச்சயம் விலகும். அவர்கள் என்னை குறித்தான பயத்திலிருந்து விடுபடுவார்கள். என்னது? கலிகாலம் குறித்தான பயத்திலிருந்து விடுபடுவார்கள். யாரு? இந்த கதையை சொல்லிக் கொடுப்பவர். என்ன பொறாமையா பார்க்கப்படாது. இந்த கதையோட எண்டுல கேட்பவருக்கும் பலனுண்டுங்கிற அந்த பலஸ்ருதியும் வரும். சரியா? இப்படி அரூபமாக இருந்து நளனிடம் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு வெட்டப்பட்ட அந்த தான்றி மரத்திற்குள் சென்று மறைந்து விட்டான் கலி. நளனுக்கு எப்படி இருக்கும்? எல்லா கஷ்டகாலமும் போயிடுத்து இல்லையா? இப்போ கலியால தானே இத்தனை கஷ்டகாலம் இருந்தது. நளன் பெரும் மகிழ்ச்சியில் மூழ்கினான்.
உயர்ந்த சக்தியை அடைந்த அவன், ஏன்னா கலி இருந்ததுனால தன்னுடைய சக்தி எல்லாம் குன்றி போயிருந்தான். உயர்ந்த சக்தியை அடைந்த அவன் தேரிலேறி குதிரைகளை விரைவாக செலுத்தினான் விதர்பத்திற்கு. கலி இறங்கிய அந்த மரம், அந்த வெட்டப்பட்ட அந்த தான்றி மரம் அன்று முதல் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டது. சிறகுகள் கொண்ட பறவைகள் போல குண்டினபுரத்தை நோக்கி அந்த குதிரைகள் விரைவாக பறந்தன. தனது சொந்த உருவத்தை நளன் ஏற்கவில்லை என்றாலும் அந்த பேரிடரிலிருந்து விடுபட்டான் நளன். மாலை பொழுதில், இன்னும் சூரியன் அஸ்தமிக்கவே இல்லை, அன்னைக்கு காலம்பர கிளம்பினது இல்லையா, இன்னும் சூரியன் அஸ்தமிக்கவில்லை, விதர்ப நகரத்திற்கு வந்து சேர்ந்தான். அந்த நகரத்து மக்கள் அயோத்தி மன்னன் ரிதுபர்ணன் வந்திருக்கிறார். தேர்ல வந்திருக்கும் போது யார் 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 அயோத்தி மன்னனா அயோத்தி மன்னனா அப்படி இப்படி இப்படி பேச்சு வந்துரும்ல. அப்படியே அந்த செய்தி அரண்மனைக்கு போயிடுத்து. அரண்மனையில் செய்தி கொடுப்பவர்கள் மன்னர் பீமனிடம் வந்து அயோத்தி மன்னர் ரிதுபர்ணன் நகரத்திற்குள் வந்து கொண்டிருக்கும் செய்தியை சொல்லி விடுகிறார்கள், அறிவித்து விடுகிறார்கள். பீமனுக்கு எப்படி இருக்கும்? ரிதுபர்ணன் அயோத்தி மன்னன் எதுக்கு வந்திருக்கார், இதுக்கு வந்திருக்கார் தெரியாது இல்லையா. விதர்ப தலைநகரான குண்டினத்திற்குள் நுழைந்த நளன் தன்னுடைய தேரொலியால் ஆகாயத்தின் 10 திக்குகளையும் நிரப்பினான். விதர்ப தலைநகரத்தில் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கும் நளனினுடைய குதிரைகள் அந்த சத்தத்தை கேட்டன. ஞாபகம் இருக்கோ? நளனுடைய ஃபேவரட் குதிரைகளை தேர்ல பூட்டி தான் இந்திரசேனையையும் விதர்பத்துல அப்பா கிட்ட கொண்டு விட்டுடுன்னு வார்ஷ்ணேயர் கிட்ட தமயந்தி அந்த தியூத்தத்தும் போது சொல்றா இல்லையா. அந்த குதிரை அந்த கொட்டில தானே இருக்கு, விதர்ப நாட்டு கொட்டில தானே இருக்கு. விதர்ப நாட்டுல நளன் தேரை ஓட்டி கொண்டு வரும்பொழுது அந்த சத்தத்தை அந்த குதிரை கேட்டு, அந்த சத்தத்தை கேட்டு அந்த குதிரை அத்தனை மகிழ்ச்சி அடைஞ்சுதான். குதிரை மட்டும் இல்ல, தன்னுடைய மன்னர் நளன்தான் வந்து விட்டார் என்று குதிரை மகிழ்ச்சி அடைந்துதான். எப்படி நளனோடு இருக்கும்போது மகிழ்ச்சியா இருந்ததோ அந்த குதிரை, அதே மகிழ்ச்சியோடு அந்த குதிரைகள் இருந்ததாம். மழை மேகம் போல கர்ஜனையுடன் வந்த அந்த தேரு, நளன் விரட்டி வந்த அந்த தேரினுடைய ஒலியை தமயந்தியும் கேட்டாள், விதர்ப மன்னன் பீமனும் கேட்டான். இந்த வண்டி ஓட்டின்னு வரச்சே தெரியும்ல, நம்ம பார்த்து ஆமா அவர் தான் மாமா தான் வரார் அப்படின்னு. அந்த மாதிரி நளன் இருந்தபோது கேட்ட அதே ஒலியை தமயந்தியும் கேட்டாள், விதர்ப மன்னன் பீமனும் கேட்டான். உண்மையான மழை மேகம்தான் வந்துவிட்டது என்று அந்த ஒலியை கேட்டு யானைகளும் மயில்களும் கொண்டாட ஆரம்பித்தனவாம், மகிழ்ச்சியில் கதற ஆரம்பித்தனவாம். தமயந்தி சொல்றா, முழு உலகத்தையும் நிரப்பிவிடும் இந்த தேரொலியால் என்னுடைய இதயம் மகிழ்கிறதே. இத்தனை நாளா துக்கத்தை தானே அனுபவிச்சுட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு சந்தோஷம் வருதே மனசுல இந்த சத்தத்தை கேட்ட உடனே. வருவது என்னுடைய மன்னர் நளனாகத்தான் இருக்கும் அப்படின்னு உடனே அவளுக்கு துக்கம் வந்து அடக்கிறது. இது அவராக மட்டும் இல்லை என்றால் நான் இன்றே இறந்து விடுவேன், நிச்சயமாக இறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறா. எப்படி இருந்தவர் இப்படி என்னை விட்டுட்டு போனாரே, அவருக்கு என்ன கஷ்டம் வந்ததோ, இது வந்ததோ அது வந்ததோ அப்படின்னு ஒரே புலம்பல் திருப்பி. இப்படி துக்கப்பட்ட தமயந்தி நீதிமானாகிய நளனை காண மாளிகையின் மாடிக்கு சென்றாள். அங்கு ஏறி நின்றாள். 3 பேரை காண்கிறாள் தேரில் இல்லையா. வார்ஷ்ணேயன தெரியும் அவளுக்கு, பின்னாடி தேர்ல உட்காண்டிருக்கிற எஜமானன் இருக்கிறவர் ரிதுபர்ணன்னு தெரியும். 3ஆவதா இருக்கிற ஆள் தேரை ஓட்டின்னு இருக்காரே, அந்த ஆளை அப்படி கூர்ந்து பார்க்கறா. நளன் மாதிரியே இல்லையே இது அப்படின்னு. பாகுகன் தேரை நிறுத்தி ரிதுபர்ணன் இறங்கினான் தேரை விட்டு. மன்னர் பீமன் எதிர்கொண்டு வந்தார். மன்னர் பீமனின் முன் இவன் இறங்கி வந்து நின்றான் ரிதுபர்ணன். பீமன் அவரை பெரும் மதிப்புடனும் மரியாதையுடனும் வரவேற்றார். வந்திருக்காரே அதிதி இல்லையா, அதனால வரவேற்றார். ரூல் என்னன்னா, பெருமை நிறைந்தவர்கள் அகாலத்தில் அதிதியாக விருந்தினராக வருவது கிடையாது. இந்த மாதிரி அகாலத்துல சந்தி காலத்து வரப்போறது, அப்போ வந்திருக்காரே அப்படின்னு பீமன் யோசிக்கிறார். இதுக்கா வந்திருக்கார். ரிதுபர்ணனுக்கு அசடு வழியறது, திரும்ப திரும்ப பார்க்குறான்.
சுயம்வரத்திற்கான எந்த அடையாளமும் அங்கு இல்லை. பீமன் வந்து ரிதுபர்ணனை பார்த்து, நல்வரவு வாங்கோ, உமது வருகைக்கான விசேஷம் என்ன, என்ன காரியமா வந்திருக்கேள்? தனது மகளின் கரத்தை பெற எண்ணியே ரிதுபர்ணன் வந்திருக்கிறார் என்று அறியாத விதர்ப மன்னன் பீமன் இப்படி ரிதுபர்ணனை பார்த்து கேட்டார்.